வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் உங்களோட வியூ கரெக்டாக இருந்தாலும் ப்ராஃபிட் இருக்கும், வியூ ஸ்லைட்டாக தப்பானாலும் ப்ராஃபிட்டாக இருக்கும், வியூ ரொம்ப தப்பாக போனால் தான் உங்களுக்கு கொஞ்சமாக மினிமம் லாஸ் இருக்கும். ஸோ அது எப்படி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இன்னொரு டைம் குயிக்காக சொல்லிடுறேன். பட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை எந்த எக்ஸ்பிரியில் எடுத்தால் நல்லது, ஃபார் எக்ஸ்பிரியில் எடுக்கணுமா இல்லை நியர் எக்ஸ்பிரியில் எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேஷியோ ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துலாம். இது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எந்த இதை எடுத்தால் நல்லாயிருக்கும், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் ரெண்டுமே பண்ணுவோம். பட் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் நமக்கு நார்மலாக புல் கால் ஸ்ப்ரெட் தெரியும், பியர் புட் ஸ்ப்ரெட் தெரியும். இதுவே ஸ்லைட்டாக மாடிஃபை ஆகிருக்கிறது நமக்கு ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,500 இருக்குது, சரிங்களா? இப்படி இந்த மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கீழே ஒரு 17,700 அந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த எக்ஸ்பிரிக்கு முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சப்போஸ் அதுக்கு மேலே முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன ரேஷியோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு எக்ஸ்பிரி ஒரு 1 month டைம் ஃப்ரேமில் ஒரு ஜனவரி, இப்போ டிசம்பரில் இருக்கோம், ஜான் எக்ஸ்பைரியில் 17,700க்கு மேலே முடியும். ஆனால் அது கீழே போகாது. ஒரு 700 பாயிண்ட் இறங்கும். 800 பாயிண்ட் இறங்கும். இதில் ஒரு 500, அதில் ஒரு 800 பாயிண்ட் கீழே இறங்கும். ஆனால் அதுக்கு கீழே இறங்காது. இல்லை 500 பாயிண்ட்டுக்கு மேலேயும் போகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ உங்களோட வியூ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, தப்பாக இருந்தாலும் ரொம்ப தப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு லாஸு. நார்மலாக பார்த்திங்கன்னா மேலே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ 18,500 கரண்ட் ஸ்பாட்டு. ஸோ 17,700 கீழே உங்களுக்கு ஜனவரி 20 லாஸ்ட் எக்ஸ்பிரிக்கு அதுக்கு மேலே தான் இருக்கும். 17,700 கீழே போகாது. ஏன்னா ஒரு 500 பாயிண்ட் இறச்சுன்னா திருப்பி ஒரு 200 பாயிண்ட் ஏறும், திருப்பி ஒரு 300 பாயிண்ட் இறங்கும், திருப்பி ஒரு 100 பாயிண்ட் ஏறும். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது 17,700 மேலே இருக்கும். அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி ரேஷியோ ஸ்ப்ரெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 17,700 புட்டை பை பண்ணிக்கங்க, ஒரு லாட், சரிங்களா? அதே மாதிரி 17,500 ஆர் 400 புட்டை செல் பண்ணிக்கங்க, 2 லாட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் எப்படி ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். 17,700 புட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாட் பை பண்ணிடுவோம் அப்படின்னு 17,500 அண்ட் 17,700 2 இருக்குது. 17,700 புட்டை நம்ம ஒரு லாட் பை பண்ணிடுவோன்னு சொன்னேன். ஸோ சப்போஸ் இதோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது பை பண்ணுறீங்க. ஸோ அப்போ வெளியே கொடுக்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி பை பண்ணுறீங்க. ஸோ இங்கே 17,500 புட்டை நான் என்ன சொன்னேன், இது பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு, இது பார்த்திங்கன்னா 2 லாட் செல், இது ஒரு லாட் பை. இப்போ 17,500 புட்டை 2 லாட் செல் பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இது 250 ரூபா இருக்குன்னா இது ஒரு 210 ரூபா இருக்குது அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இல்லை 200 ரூபானே இருக்குன்னு வைங்க, 200 ருபீஸ் இருக்கும். அப்போ 2 லாட் இதை நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 200 ரூபா இருக்குது, இன்னொரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா இருக்குது. அப்போ 400 ருபீஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். செல் பண்ணுறதுனால உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். டெபிட் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் டெபிட் ஆகும். இந்த 2 சேர்த்து 400 பாயிண்ட், உங்களுக்கு 400 ரூபா. ஸோ அப்போ நெட்டு உங்களுக்கு 150 பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே முடிஞ்சது, 17,700க்கு மேலே முடிஞ்சதுன்னா ரெண்டுமே அவுட் ஆஃப் த மணி ஆகிடும். இந்த அவுட் ஆஃப் த மணியில் 250 ரூபா லாஸ் ஆகிடும். இந்த அவுட் ஆஃப் த மணியில் 17,500ல் உங்களுக்கு 400 ரூபா ப்ராஃபிட் வரும். அப்போ நெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மந்த்லி எக்ஸ்பிரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதே வீக்லி இதுக்கு பண்ணிங்க அப்படின்னா இந்த செல் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஸோ எப்பவுமே ஒரு 1 month டைம் ஃப்ரேமில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை இது மாதிரி ஒரு வியூ எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ரேஷியோ ஸ்ப்ரெட்னால் என்ன அப்படின்ட்டு. வெரி சிம்பிள். ஒரு ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகுது, மார்க்கெட் எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் மந்த்லி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ரேஷியோ ஸ்ப்ரெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை 1:3, 1:4, 2:4 அந்த மாதிரி வேரியஸ் ரேஷியோஸில் பண்ணலாம். இது வந்துட்டு 1:2 ரேஷியோ ஸ்ப்ரெட்டு. ஏன்னா 1 lot பை 2 lot செல். இதேவே நீங்கள் 2:4னா 2 lot பை 4 lot செல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போ இதோட ரிஸ்க் அதிகமாகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பை இதில் 2 செல் இருக்குது. அப்போ இது ஹெட்ஜாக இருக்கும், இது ஒன்று மட்டும் நேக்கடாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் நேக்கட் பொசிஷன்ஸ் ஹெட்ஜ் இல்லாமல் வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இதில் ரிஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா 1:2 ஆர் அந்த மாதிரி ரேஷியோவில் வச்சுக்கோங்க. 2:4 ஆர் 2:3 ஆர் 3:1 ஒரே ஒரு இது மட்டும் வந்து நேக்கடாக இருக்க மாதிரி. ஏன்னா அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுதான். ஸோ ஆல்வேஸ் யூஸ் மந்த்லி எக்ஸ்பைரி. வீக்லி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ வீக்லியில் நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு அதுக்கு ஹெட்ஜாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வீக்லிக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ரன் பண்ணுங்கள். மந்த்லி யூஸ் பண்ணும்போது ரேஷியோ ஸ்ப்ரெட்டை இது ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு மந்த்லி ஒரு 2 to 3% உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை வந்துட்டு ஆப்ஸ்ட்ராவில் போட்டு பார்க்கலாம் எப்படி இது வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஸ்ட்ராவில் போய் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது நான் ஆல்ரெடி சொன்னேன் 1 lot பை 2 lot செல்னு. ஸோ அப்போ இது வந்துட்டு உங்களுக்கு ஒன்று ஹெட்ஜ் ஆகிக்கும். 1 lot பை 1 lot செல் ஹெட்ஜு. இந்த 1 lot புட் பார்த்திங்கன்னா நேக்கடாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க. சார்ட்டில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கங்க. ஸோ அந்த சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 1 lot புட் நேக்கடாக இருக்கிறதுக்கு நீங்கள் காலை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இதுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஜ் மாதிரி இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் மாதிரி பண்ணலாம். இந்த நேக்கட் புட்டுக்கு ஒரே ஒரு நேக்கட் புட்டுக்கு மட்டும் அந்த சைடு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 1:2 இருக்கிறனால ஒரு பை ஒரு செல் சப்போர்ட் பண்ணிக்கும். இன்னொரு செல்க்கு காலை இதுக்கு கவுண்டர் பொசிஷனாக காலை பார்த்திங்கன்னா செல் பண்ணிங்க. ஒரு புட்டு நேக்கடாக இருக்குது செல் பண்ணினது, அதுக்கு கவுண்டராக காலை பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இந்த ரேஷியோவில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பற்றி ஐடியா உங்களுக்கு. இதே பார்த்திங்கன்னா நான் கீழே எடுத்திருந்த வியூ கீழே 18,500லேருந்து இதே நீங்கள் 18,000 இப்போ ஆல்ரெடி நல்ல மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. இப்போ ஒரு ரேஞ்சுக்கு மேலே போவாங்க. இப்போ 19,000 காலை பை பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி 19,500 2 lot பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஆப்ஸ்ட்ராவில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். எப்படி வந்துட்டு பே ஆஃப் இருக்குது, எங்கே வந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரேஷியோ. இது பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இதில் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆப்ஸ்ட்ராவில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஓகே, இப்போ ரேஷியோ ஸ்ப்ரெட்டை நம்ம ஆப்ஸ்ட்ரா டிஃபைன் எட்ஜில் போட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பார்த்தோம். பட் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ப்ரீமியம் வந்துட்டு நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை வியூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுனாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக வியூ இருந்தால் போதும், எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 44,000 இருக்குது. நான் இந்த ஜோன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. கரெக்டாக எந்த இடத்துல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறேன் ஹரிசாண்டல் லைன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 42 இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எதனால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மல்டிபிள் நிறைய டைம் பார்த்திங்கன்னா
ஒரு டர்ன் ஆகிருக்கு, ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிருக்கு. அதனால திருப்பி ஃபாலோ ஆகும்போது இங்கே டச் ஆகிட்டு தான் திருப்பி ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 42,500 அப்படிங்கிற ஜோனை நான் பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கேருந்து இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ நான் ஜனவரி எக்ஸ்பைரிக்குள்ளே இல்லை, நீங்கள் இது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜனவரி எக்ஸ்பைரிக்குள்ளே 42,500 கீழே போகாது. ஏன்னா அந்த இடத்துல டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும். அந்த இடத்துல ஜனவரி எக்ஸ்பைரிக்குள்ளே இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நமக்கு அப்படின்னு நீங்கள் சப்போஸ் நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு 42,500 புட்டை பை பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போய்க்குங்க, பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் இதில் போட்டு பார்த்துட்டு எப்படி ப்ராஃபிட் லாஸ் வருது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லையும் இதுலேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதாவது ஜனவரி லாஸ்ட் வீக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி 42,500 அப்படிங்கிறது அதுக்கு மேலே மார்க்கெட் எக்ஸ்பிரி ஆகும் ஜனவரி கடைசிக்குள்ளே அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ. அதனால நான் என்ன பண்ணுறேன், 42,500 புட்டை ஒரு லாட் 244 ரூபா இருக்குது. இப்போ ஒரு லாட் பை பண்ணிட்டேன், சரிங்களா. இப்போ 244. அடுத்தது என்ன பண்ணுவேன், 42,000 இது இங்கிருந்து இது வந்துட்டு புட்டு அதுலேருந்து அவுட் ஆஃப் த மணி இது பார்த்திங்கன்னா 173 ரூபா இருக்குது. அதை என்ன பண்ணுறேன்னா 2 லாட் பார்த்திங்கன்னா செல் பண்ணுறேன். அப்போ எனக்கு பே ஆஃப் டயக்ராம் பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் சரி எனக்கு குறைஞ்சது மினிமம் ப்ராஃபிட் எனக்கு ஒரு அப்சைடு பார்த்திங்கன்னா 2,500 ரூபா வந்துடும். கேபிட்டல் இதுக்கு பார்த்திங்கன்னா 1,14,000. ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42 பிரேக் ஈவன் பார்த்திங்கன்னா 41,397 அது வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 6% நமக்கு இறங்கணும், 5 to 6% இறங்கினா தான் நமக்கு அது தாண்டினா தான் நமக்கு லாஸ். ஸோ 6% வரைக்கும் மார்க்கெட் இந்த பிரேக் ஈவன் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம ஒரு ரேஞ்சுக்கு மேலே தானா காலை செல் பண்ணிக்கங்க. அந்த ஒரு புட் மட்டும் இங்கே 2 புட் செல் பண்ணுவோம், ஒரு புட் நேக்கடாக இருக்குல்ல அதுக்கு. அப்போ மார்க்கெட் நம்மளோட வியூ பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு தப்பாக போச்சுனாலும் மேலே போச்சுனாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு, கீழே ஓரளவுக்கு இறங்கினாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துடும். இந்த ஜோனில் 42,000 சப்போஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா 14,000 ரூபா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வரும். அதை தாண்டும் போது தான் நமக்கு இஷ்யூ ஆகும். எப்போ அப்படிங்கும்போது 41,300 41,397 கீழே போகும்போது தான் நமக்கு எக்ஸ்பீரியில் இதாகும். அதுக்கு முன்னாடி இந்த டாட்டர் லைன்ஸ் தான் உங்களோட T+0 லாஸ். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த காலில் வந்துட்டு ஹெட்ஜ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த நேக்கட் புட்டை இது பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சர்ஸில் ஷார்ட் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான தெளிவான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது பண்ணிக்கங்க. ஸோ இதையவே நீங்கள் 2-3 ரேஷியோவில் போடலாம். இதை பார்த்திங்கன்னா நான் 2 லாட் பை பண்ணிவிட்டு இதை 4 லாட் செல் பண்ணலாம். ஸோ எவ்வளோ நேக்கடாக உங்களுக்கு இது இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆவீங்க ரிஸ்க்குக்கு, அன்லிமிட்டெட் ரிஸ்க் வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே வரும்போது நமக்கு 30,000 ரூபா ப்ராஃபிட் வரும் 2 லாட்டுக்கு. பட் அந்த இடத்துல T+0 20,000 லாஸும் வந்துட்டு காமிக்கும். மார்க்கெட் நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வரலாம், பட் எக்ஸ்பிரிக்கு முன்னாடி உங்களுக்கு லாஸ் காமிக்கும். ஆனால் இங்கேயே எக்ஸ்பிரி ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடும், 27,000 ரூபா முடிஞ்சிடும். ஆனால் இந்த எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் பார்த்து தான் நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் ஏதோ 89-90% வருது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த T+0 எம்டிஎம்மை வந்துட்டு எப்பவுமே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா மேலே எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு 5,000 வந்துடும். கீழே நல்ல ஒரு 4% இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ்னா 28,000. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ ஸ்ப்ரெட்டு. இதைவே நீங்கள் அப்சைடும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேலே ஒரு ரேஞ்சுக்கு தான் போகும். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ 44,000 இருக்கா, 45,000க்கு மேலே போகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஜனவரி எக்ஸ்பிரிக்குள்ளே இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல அப் மூமெண்டம் இருக்குது, இனி 45,000க்கு மேலே போகாது அப்படின்னு நீங்கள் சப்போஸ் வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா 45,000 கால் ஒரு லாட் பை பண்ணிவிட்டு 535 ரூபா இருக்குது, 45,500 நம்ம 2 லாட்
செல் பண்ணிடுவோம். ஸோ இது எடுக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் மினிமம் ப்ராஃபிட் 4300 வந்துடும். மார்க்கெட் நமக்கு இதோட எப்போ லாஸ் ஆகும்னா 46,172க்கு மேலே தாண்டி எக்ஸ்பிரி ஆச்சுன்னா தான் நமக்கு லாஸ் வந்துட்டு இருக்கும் இதில் எக்ஸ்பிரி அன்றைக்கி. அதுக்கு முன்னாடி T+0 15,000 14,000 MTM ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அது மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ க்ராஷ் ஆனாலும் சரி 4300 டிஃபைன்டாக வந்துடும். இந்த ஜோனில் எக்ஸ்பிரி ஆச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வரும், 15,000 16,000 ஒரு 1:2 ரேஷியோக்கு. ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்து வியூவை எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்துட்டு இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் உதவும். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. புதுசாக இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரில அப்படிங்கும்போது இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிங்க. பாய்.